போன் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. என்னாச்சுன்னு தெரியலையே. என்ன இது? மறுபடியும் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. என்னாச்சுன்னு தெரியலையே. மாமா இந்த மாதிரி போனை ஆஃப் பண்ணி வைக்க மாட்டாரே. என்ன பிரச்சனையா இருக்கும்? பார்வதி, பார்வதி, வாங்கம்மா. ஓ அங்க இருக்கியா? இதோ வரேன். வாங்கம்மா. உட்காரு பார்வதி, உட்காரு. இல்ல உட்காரு. ஆதி தம்பி இன்னும் வராதனால நீ எதுவும் சமைச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உனக்கு இட்லி சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிடு, சாப்பிடுமா, சாப்பிடு. இல்ல நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேம்மா. அப்புறமாடா நீ எப்ப சாப்பிடுவ? வச்சுட்டு போனால நீ சாப்பிட மாட்ட. முதல்ல நீ சாப்பிடு. உன்னை சாப்பிட வச்சுட்டு தான் நான் போவேன். காலையில இருந்து மாமாவோட போன் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. மாமாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல. எனக்கு ஒரே பயமா இருக்கு. என்னால இப்ப சாப்பிட முடியாது. போன் ஸ்விட்ச் ஆஃபா இருக்கிறதுனால நீ கவலைப்படலாமா? போன் சார்ஜ் இல்லாம இருந்தா கூட சுவிட்ச் ஆஃப்னு தான் வரும். நீ மனசுல எதையாவது நினைச்சுக்கிட்டு குழப்பிக்காத பார்வதி. உன்னை பத்திரமா பாத்துக்க சொல்லி ஆதி தம்பி என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கு. அதனால உன்னை பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சாப்பிடு பார்வதி. வேண்டாம்மா. மாமா கிட்ட இருந்து போன் வராம, மாமாவோட குரலை கேட்காம பச்சை தண்ணி கூட என் தொண்டையில இறங்காதுமா. என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. என்ன பார்வதி இது? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நேத்து மாமா என்கிட்ட பேசும்போது வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது, நைட் ஒரு பார்ட்டி இருக்கு, அதுல கலந்துக்கிட்டு கிளம்பிடுவேன், காலையில வந்துருவேன்னு சொன்னாரு. ஆனா இப்ப வரைக்கும் வரல. போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வேற வருது. நான் என்ன நினைக்கிறதுன்னு நீங்களே சொல்லுங்க. என்ன பார்வதி, போன்ல ஏதாவது பிரச்சனையா இருக்கும். மத்தபடி ஆதி தம்பிக்கு எதுவும் ஆயிருக்காது. நீ ஆதி தம்பிய நினைச்சு எதுவும் கவலைப்பட தேவையில்லை. சொன்னபடி வர முடியலன்னா மாமா மறுபடியும் எனக்கு போன் பண்ணி பேசிருப்பாரு. போன் வேற ஸ்விட்ச் ஆஃப்னு இருக்கு. உன்னை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்றேன், உன்னோட நல்ல மனசுக்கும் ஆதி தம்பியோட நல்ல மனசுக்கும் எந்த கெடுதலும் நடக்காது. எல்லாம் நல்லதா தான் நடக்கும். நீ தைரியமா இரு. நீ மறுபடியும் போன் பண்ணி பாரு. Currently switched off. Please try again later. பார்வதி, தைரியமா இருமா. ஆதி தம்பி நிச்சயமா வருவாரு. மனச போட்டு குழப்பிக்காதன்னு சாப்பிடு. சரிங்கம்மா. அருணும் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். ஐஸ்வர்யாவும் போனை எடுக்கல. ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னே தெரியலையே. என்னாச்சு? ஃபோன் பண்ணீங்களா? பண்ண
ஆ ஆனா ரெண்டு பேரும் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்களே. ஓ அகிலா, நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். நான் கோவப்பட்டது ப்ராஜெக்ட் கையை விட்டு போயிடுச்சுங்கிறதுக்காக இல்லைங்க. புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பொறுப்பு இல்லாம இப்படி இருக்காங்களே, ஃபியூச்சர்ல அவங்க என்னதான் பண்ணுவாங்க, எப்படி சமாளிப்பாங்கன்ற கவலையில தாங்க அப்படி பேசினேன். ஐஸ்வர்யாவை நான் அப்படி கோவமா பேசினது அருணை தூண்டுறதுக்காக தான். அவனுக்குள்ள ஒரு ரோஷத்தை உண்டாக்கி எப்படியாவது சாதிக்கணுங்கிற உணர்ச்சியை கொண்டு வரதுக்காக தாங்க. அவன் இங்கிருந்து ரோஷத்துல கிளம்பி போனப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு ஆதி வேற அருண் வேற இல்லைங்க. ரெண்டு பேரையும் ஒரே வயித்துல தானே சுமந்தேன், ஒரே மாதிரி தானே வளர்த்தேன். ஆனா அருண் மட்டும் ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல. ஐஷு, என்னமோ தெரியல, ரொம்ப டென்ஷனாவே இருக்கு. அருண், ப்ராஜெக்ட் தான் நல்லபடியா வந்திருக்குல்ல, அப்புறம் எதுக்காக நீ டென்ஷன் ஆகுற? ரிலாக்ஸா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஐஷு, இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. ஹார்ட் டிஸ்க் மேட்டரில் இந்த நந்தினியோட சதி இருக்கும் போல. ஆமா அருண், எனக்கும் அதே தான் தோணுது. இவ்வளோ சும்மாவே விட. அருண், கொஞ்சம் பொறுமையா இரு. அதுக்கான நேரமோ இடமோ இது இல்ல. அவளை அப்புறமா பாத்துக்கலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். வெல்கம் டு ஆல். ப்ராஜெக்ட்டை பிரசன்ட் பண்ண வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் முதல்ல என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். நான் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க சார். யார் முதல்ல பிரசன்டேஷன் பண்றது? நானே பண்றேன் சார். ஓகே, பண்ணுங்க. நெக்ஸ்ட். அடுத்து நான் பண்றேன் சார். ப்ரொசீட். நந்தினி, நீங்க பிரசன்டேஷன் பண்ணுங்க. ஓகே. ஐஷு,
நம்மளோட ப்ராஜெக்டை திருடி அவளோட ப்ராஜெக்ட் மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு இருக்கா. நீ பொறுமையா இரு அருண், பாத்துக்கலாம். சூப்பர் சூப்பர். சூப்பர் சூப்பர், Thank you. எக்ஸலன்ட். நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன். நந்தினி சூப்பர். தேங்க்ஸ். ம் ஆல் தி பெஸ்ட் மா. தேங்க்ஸ். உட்காருங்க. அருண் நீங்க போங்க. ஓகே சார். தைரியமா போ, உன்னால முடியும். ஐஷோ, போ அருண், உன்னால முடியும். போ, பாத்துக்கலாம். இதுக்கப்புறமும் நான் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணுமா? இங்க பாரு, நம்பிக்கை தான் முக்கியம். போ, போய் பிரசன்டேஷன் கொடு. போ அருண். அருண் போங்க, போய் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னாச்சு மிஸ்டர் அருண்? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். சூப்பர் சார், ரொம்ப நல்லா பண்ணி கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வெரி குட். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் அருண். தேங்க்யூ சார். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். எல்லாருமே நல்ல பிரசன்டேஷன் பண்ணீங்க. ரிசல்ட் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. நந்தினி அருண் இவங்க ரெண்டு பேரோட ப்ராஜெக்டும் ரொம்ப நல்லா இருந்தது. எஸ் கரெக்ட். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னதான் நான் செலக்ட் பண்ணி ஆகணும். 1000 பேரை கொல்றவன் வீரன், 100 பேரை காப்பாத்துறவன தலைவன் சொல்லுவாங்க. அந்த வகையில பார்த்தா நந்தினியோட ப்ராஜெக்ட் முழுக்க முழுக்க கமர்ஷியல். ஆனா அருணோட ப்ராஜெக்ட்ல ஹியூமானிட்டி இருந்தது. கமர்ஷியல்ல கூட ஹியூமானிட்டி ரொம்ப முக்கியம்னு சொன்ன அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அருணோட ப்ராஜெக்டை நாங்க செலக்ட் பண்றோம். எஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். நந்தினி ப்ரெசன்டேஷன் பண்ணது அவங்களோட ப்ராஜெக்ட் கிடையாது சார், அதுவும் என்னோட ப்ராஜெக்ட் தான். What? என்ன சொல்றீங்க மிஸ்டர் அருண்? ஆமாம் சார், என்னோட ப்ராஜெக்டை நந்தினி திருடிட்டு வந்துட்டாங்க. இல்ல போய் எனக்கும் அகிலாண்டேஸ்வரிக்கும் பிசினஸ் போட்டிய மனசுல வச்சுக்கிட்டு என்னை இன்சல்ட் பண்றதுக்காக என் மேல அபாண்டமா பழி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சார், நான் ஒன்றும் பழி போடல சார். நந்தினி கிட்ட அந்த ப்ராஜெக்டை பத்தி 2 கேள்வி வேணாம், ஒரு கேள்வி கேளுங்க. அவங்க சரியா பதில் சொல்றாங்களான்னு பார்ப்போம். அப்ப எல்லாருக்கும் தெரியும்ல நான் பொய் சொல்றேனா இல்லையான்னு. ஓகே நந்தினி, உங்க ப்ராஜெக்ட ப்ளே பண்ணுங்க. ஓகே.
அருண் சொன்னதுதான் உண்மைன்னு இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. நந்தினி, இந்த மாதிரி ஒழுங்கீனமான செயலில் ஈடுபட்டதால 3 வருஷத்துக்கு உங்களுக்கு ரெட் கார்டு போடுறோம். குறுக்கு வழியில போனா எப்பவுமே ஜெயிக்க முடியாது. அதுவும் அடுத்தவங்க உழைப்ப திருடி கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாது. என்ன அருண், நான் சொல்றது கரெக்ட் தானே? சூப்பர் ஐஸ். ஆ, மேடம் பாய். மியூசிக் போட்டு வந்துடுறேன். This number is currently switched off. Please try again later. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. என்ன பண்றது இப்போ? கூல் ட்ரிங்க்ஸ் வாங்க போன அருண் இன்னும் காணுமே. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஹலோ பார்வதி. ஐஸ்வர்யாம்மா, ஒரு சந்தோஷமான விஷயம் பார்வதி. நானே உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு இருந்தேன், அதுக்குள்ள நீயே ஃபோன் பண்ணிட்ட. ஆண்டி எனக்கும் அருணுக்கும் ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் ஜெயிச்சு காட்டணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த ப்ராஜெக்ட்ல நாங்க ஜெயிச்சிட்டோம் பார்வதி. நீங்க ஜெயிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஐஸ்வர்யாம்மா. என்ன பார்வதி, நானும் அருணும் ஜெயிச்சதை நினைச்சு எங்களை விட நீதான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன். ஆனா உன் குரல்ல சந்தோஷம் தெரியலையே. ஏன் டல்லா இருக்க? என்னாச்சு பார்வதி, உடம்பு சரியில்லையா? உடம்பு நல்லாதான் இருக்கு, மனசுதான் சரியில்லை. என்னாச்சு பார்வதி? ஆபீஸ் வேலையா மாமா மும்பை போனாரு. நேத்து சாயங்காலம் வர வேண்டியவர் ஆனா வரவே இல்ல. எனக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு காலையில வந்துருவேன்னு சொன்னாரு. ஆனா இது வரைக்கும் வரவே இல்ல ஐஸ்வர்யாம்மா. நீ ஆதிக்கு கால் பண்ணி பாத்தியா பார்வதி? காலையில இருந்து மாமா போனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா மாமா போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு பயமா இருக்கு ஐஸ்வர்யாம்மா, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். பார்வதி, நீ ஒன்னும் கவலைப்படாத, ஆதிக்கு ஒன்னும் ஆயிருக்காது. இல்ல ஐஸ்வர்யாம்மா, என் மனசுக்கு ஏதோ தப்பா படுது. மாமா இப்படிலாம் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கவே மாட்டாரு. ஒருவேளை ஆதி செல்போனை மிஸ் பண்ணிருக்கலாம். அதை எடுத்தவன் சிம் கார்டை தூக்கி போட்டிருக்கலாம். இல்லனா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்கலாம் பார்வதி. ஐஸ்வர்யாம்மா, அப்படி ஏதாவது நடந்திருந்தா மாமா வேற ஏதாவது போன்ல இருந்து என்ன கூப்பிட்டுருப்பாரு. ஒருவேளை கிளம்பி வந்துட்டு இருப்பாரோ என்னமோ பார்வதி. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. ஐஸ்வர்யாம்மா, சின்னையா கிட்ட விஷயத்த சொல்லி மும்பைல கொஞ்சம் விசாரிச்சு பார்க்க சொல்லுங்களேன். அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல பார்வதி. ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி ஆதிக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட யாரு துணையும் இல்லாம ஆதியால வெளியில வந்துட முடியும். பார்வதி, சொல்லுங்கம்மா. இங்க பாரு பார்வதி, வீணா மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காம நீ தைரியமா இரு. நாங்க ஜெயிச்ச விஷயத்த இன்னும் ஆண்டி கிட்ட கூட சொல்லல. முதல்ல வீட்டுக்கு போய் ஆண்டி கிட்ட சொல்லணும். நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன். சரிங்க ஐஸ்வர்யாம்மா. ம். ஐஸ்வர்யாம்மா, இப்போ அம்மா எங்க இருக்காங்க? வீட்லயா இல்ல ஆபீஸ்லயா? இப்பதான் வீட்டுக்கு கால் பண்ண. ஆண்டி வீட்ல தான் இருக்கறதா பட்டமா சொன்னாங்க. ஆ, சரி ஐஸ்வர்யாம்மா. ம். மாமா விஷயத்த அம்மா கிட்ட கொண்டு போனாதான் இதுக்கு ஒரு முடிவு தெரியும். இதுக்கப்புறமும் அம்மா கிட்ட சொல்லாம இருந்தாதான் அது தப்பாயிடும்.